தூக்கி அடிச்சிருவேன் சீனியர்களுக்கு வாய்ப்பூட்டு மாசே கூட்டத்தில் எடப்பாடி ஸ்ட்ரிக்ட். சென்னையில் நேற்று நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சற்று கடுமையாக பேசியிருக்கிறார் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகளே இருக்கும் நிலையில் கூட்டணி குறித்து விவகாரங்கள் குறித்து பேசவே கூடாது என சீனியர்களுக்கு கண்டிப்பான உத்தரவை போட்டிருக்கிறார். மீறினால் சீனியர்களாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மேலும் சில தகவல்களும் கிடைத்துள்ளது. ஆளுநர் உரை புறக்கணிப்பு, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என பரபரப்பான நிகழ்வுகளுக்கு இடையே தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. மேலும் இதற்கிடையே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் வழக்கம் போல் முதல் கட்சியாக திமுக வேட்பாளரை களமிறக்கியுள்ளது. ஆளும் கட்சி என்ற பலம், கூட்டணி கட்சிகள் ஆதரவு, ஏற்கனவே வென்ற தொகுதி என பலத்த எதிர்பார்ப்புகளோடு சந்திரகுமாரை திமுக வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை என விலகிக் கொண்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இதை அறிவித்திருக்கிறார். மேலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் தேர்தலை புறக்கணிப்பது என முடிவு செய்யப்பட்டது. அதனை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் தவிர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு கட்சியினுடைய சீனியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பல முக்கிய உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். அதாவது மேலும் 27 வயதுக்குள் இருப்பவர்களை மாணவர் அணியில் சேர்க்க வேண்டும் என்றும், அனைத்து கிளைகளிலும் 9 பேர் கொண்ட பூத் கமிட்டியை விரைவாக அமைக்க வேண்டும், பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்திக்க வேண்டும், திமுகவின் நிர்வாக சீர்கேட்டை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு மக்களுடைய வரவேற்பை பெற்ற திட்டங்களை திமுக முடக்கியிருப்பதை நினைவூட்ட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 5% அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதனை சட்டமன்ற தேர்தலில் அறுவடை செய்ய வேண்டும், தேவையான கூட்டணி அமைக்கப்படும், யாரும் அவசரப்பட வேண்டாம் என்றும் பேசியிருக்கிறார். இந்த தகவல்கள் நமக்கு பிரத்யேகமாக அவசரப்பட வேண்டாம் என்றும் பேசியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.